பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவப்பம் ரோமர் 15ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். அப்படி இருந்தும் சகோதரரே, புறஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும்படிக்கு நான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியனாயிருந்து புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனாகும் பொருட்டு தேவன் எனக்கு அளித்த கிருபையினாலே உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படிக்கு இவைகளை நான் அதிக தைரியமாய் எழுதினேன். அல்லேலூயா. பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்தும் சகோதரே, புறஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு, அப்போ புறஜாதி மார்க்கத்தில் இருக்கிறவங்க கூட தேவனுக்கு பலி செலுத்தும்போது, அதாவது நன்றி பலி, ஸ்தோத்திர பலி, காணிக்க பலி, இப்படி பலி செலுத்தும்போது தேவனுக்கென்று ஏதோ ஒரு விதத்தில் அவங்க பலி செலுத்தும்போது பரிசுத்த ஆவியினாலே அது பரிசுத்தமாக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும்படிக்கு அந்த புறஜாதி மார்க்கத்தில் உள்ளவர்கள் கூட செலுத்துகிற பலி, அந்த இருதயத்தை பார்க்குறார் ஆண்டவர். பரிசுத்தாவினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு அது தேவனுக்கு பிரியமான பலியாகும் படிக்கு நான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியனாக இருந்து. இது யார்? அந்த புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை சொல்வதற்காக அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் நியமித்திருக்கிறார். சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும்படி, புறஜாதி மார்க்கத்தில் உள்ளவர்களுக்கு சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும்படி இவருக்கு அப்படிப்பட்ட பொறுப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதான் அவர் சொல்கிறாரு, நான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியனாயிருந்து புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனாகும் பொருட்டு. தேவனுடைய ஆசாரியனிருந்து புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனாக இருந்து நான் தேவன் எனக்கு அளித்த கிருபையினாலே, தேவன் அவருக்கு கொடுக்கப்பட்ட கிருபை நிமித்தம் அவர் இந்த கனமுள்ள ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். இதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக நான் தைரியமாக எழுதுறேன்னு சொல்லி அவர் அந்த லெட்டரில் எழுதுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு புறஜாதி மார்க்கத்தில் உள்ளவர்கள் கூட தேவனுக்கென்று பலி செலுத்தும்போது, அந்த இருதயத்திலிருந்து அவங்க உண்மையாய் பலி செலுத்தும் போது அந்த பலியை அவர் ஆண்டவர் அங்கீகரிக்கிறார், அதில் பிரியப்படுகிறார், பரிசுத்தாவினால் அதை பரிசுத்தமாக்கப்படுகிறார். பாருங்க, அந்த புறஜாதிகளுக்கு நீ சுவிசேஷமாய் சொல்லு என்று அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் ஆசாரியனாக இருந்து நியமித்து, ஒரு சுவிசேஷமாக நீ போய் புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் சொல்லுன்னு சொல்கிறாரு. அவருடைய கிருபை, தேவனுடைய கிருபைனாலே இதெல்லாம் நடக்கிறது. இதெல்லாம் நான் அப்படி செய்கிறேன்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் அதை அனுபவித்து இந்த கடிதத்தில் எழுதுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம் ஒவ்வொருக்கும் ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் ஆண்டோடைய வேலையை நாம் எந்த விதத்தில் செய்யணும்? நாம் ஆலயத்துக்கு போகிறோம், அனுதினமும் நம்ம செய்தி கேட்குறோம், எப்பயும் கேட்குறோம், செய்தி கேட்குறோம், போகிறோம், கேட்குறோம். கேட்டதோடு நாம் நின்று விடக்கூடாது. கேட்கிறதுனாலே நாம் எதுவும் செய்ய முடியாது. அதன்படி நாம் செயல்படுத்த வேண்டும். கேட்கிறதை நாம் செயல்படுத்த வேண்டும். அதோடு ஆண்டவர் ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். அவரோட ஊழியத்தை செய்யணும். அதுதான் ஆண்டவர் நம்மண்டில் எதிர்பார்க்கிறார். வசனத்தின்படி நாம் நடக்கணும், ஆண்டோட ஊழியத்தை செய்யணும். இன்னும் ஆண்டவர் அறியாத பிள்ளைகளுக்கு அன்பை எடுத்து சொல்லி கர்த்தரண்டில் வழி நடத்தணும். இதுதான் ஆண்டவர் உங்கள் அண்டையிலும் என்னண்டையில் எதிர்பார்க்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களோடும் என்னோடும் ஆவியானவர் இவரில் பேசி கொண்டிருப்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஒரு புதிய நாளைக்குள் நம்மளை நடத்தி கொண்டு வருகிறார். ஒரு புதிய நாளை காண கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி இருதயத்தோடு ஆண்டு நோக்கி போய் பார்ப்போம். நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் ஊழியக்காரர்கள் தான். ஆண்டவர் ஊழியத்தை செய்திருக்கிறவர்கள் தான். ஆண்டோட சித்தத்தின்படி வசனத்தை கேட்பதோடு நின்று விடாதபடி அது செயல்பாடுகளில் காணிக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாம் இந்த சிந்தையோட ஒரு அர்ப்பணிப்போடு ஒரு புதிய நாளைக்குள் ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறவருமே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்பாவுமே கவனவரும் துதிக்கிறோம். சர்வ சிருஷ்டிகரே, வியாபிகரே துதிக்கிறோம் ஆண்டவரே. பரலோகத்திற்கு எங்கள் பரமபிதாவே போட்டுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் ஆண்டவரே. இந்த 2025 வருஷத்தின் அக்டோபர் மாதத்தின் 20ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, உங்கள் கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி அப்பா.
அப்பா ஒரு புதிய நாளை காண கிருபை செய்தேன். நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் கைட்டு செய்கிற வேலைகளை நீங்கள் ஆசீர்வதித்து பலப்படுத்தி தரும் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதவே ஆண்டவரே அல்லேலூயா. அப்பா உம்முடைய ஊழியத்தை நாங்கள் செய்ய வேண்டும், உம்முடைய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திர கதவே அல்லேலூயா. எங்களோடு வேலை செய்கிற ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதை ஒவ்வொருவரோடு ஆண்டவரே அப்பா எங்கள் குடும்பத்திலும் ஆண்டவரே நாங்கள் பார்க்கிறது பேசுகிற பழகிறதில்ல ஒவ்வொருவரோடும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதவை இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே அப்பா கைட்டு செய்கிற எல்லா வேலையும் நீங்கள் ஆசீர்வாதத்தை பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். எல்லாம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தாவை அல்லேலூயா. எல்லாம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தாவை நாசமோச விக்கிரகங்களை நசனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் கட்டிந்து துரத்தை அப்புறப்படுத்துகிறேன் அல்லேலூயா. ஆவியானவரே முற்றிலுமாக எங்களை ஆட்கொண்டு நடத்துங்கப்பா ஆண்டவரே. தேவரே எங்களை ஆசீர்வதித்து எங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்கி முதற்கர எங்களோடு கூட இருந்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாத பிடிக்காததுக்கு எங்களை விலைக்கு பாதுகாத்து ரசித்திரும் ஆண்டவரே. அப்படியே செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வாதம் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.